வணக்கம் மக்களே. இன்னைக்கு ஆன்மீக வேல் நிகழ்ச்சியில் யாரை சந்திச்சு பேச போறோன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பிரசன்ன ஜோதிடர் டாக்டர் ஜெயம் ஜெயஸ்ரீ அவங்கள சந்திச்சு நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா. ஸோ எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி தான், அந்த கேள்வியை தான் நான் கேட்க போகிறேன். வருஷம் பிறக்க போகுது அப்படின்னாலே, என் ராசிக்கு எப்படி இருக்குது, என் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது, இந்த வருஷம் எனக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் வரும். வருஷ பிறப்பு அப்படின்னாலே காலையில் எழுந்தவுடனே நம்ம பார்க்குற முதல் விஷயம் ராசி பலன் எப்படி இருக்கு, காலண்டர்ல நம்ம ராசிக்கு என்ன போட்டிருக்காங்க, இன்பம் துன்பம் கவலை அப்படி போட்டிருப்பாங்க. ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னு தான் பார்ப்போம். எல்லாரும் முன்னாடி எப்படின்னு தெரியல, இப்போ பார்த்தா எல்லாரும் ஜோதிடர்களையும் நம்ம ராசிக்கு எப்படி சொல்ல போறாங்க, நம்ம ராசிக்கு என்ன ப்ரிடிக்ட் பண்றாங்க அப்படிங்கிறத ரொம்ப எதிர்பார்ப்போட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால நிறைய மக்கள் கேட்டனால நம்ம ராசி பலனை பத்தி, அதாவது இந்த 2026ஆம் வருடம் 12 ராசிகளுக்கும் என்னென்ன விஷயம் சிறப்பாக நடக்கும், எந்தெந்த விஷயத்துல அவங்க ரொம்ப கவனமா இருக்கணும், எந்த கடவுளை அவங்க ரொம்ப கெட்டியமா பிடிச்சுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பார்க்கலாம். 2026 நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம புது வருஷங்கிற அதுல தமிழ் மாதத்துடைய வருஷங்கள் தான் ரொம்ப சிறப்பு. ஆன்மீக வழியில பாத்தீங்க அப்படின்னா இப்ப எல்லாரும் சொல்லலாம் அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு. என்னமா முழுமையா எடுத்துக்கிட்டோம்னா அந்த புது பலன் அப்படிங்கிறது சித்திரை மாதத்துல இருந்து வரக்கூடியது. அதுல இதுதான் பஞ்சாங்க மாற்றம். எல்லா மாற்றங்களும் அதுல இருந்து ஆரம்பிக்குது. அப்ப சூரியன் என்னவாக இருக்கிறார், கிரகங்கள் எந்த பதவி ஏற்குது. இப்ப செவ்வாய் சேனாதிபதி, சூரியன் ராஜா இப்படிலாம் சொல்றாங்களா. அப்போ அந்த பஞ்சாங்க மாற்றத்தின்படி இவங்க என்ன பதவி ஏற்கிறாங்கன்னு வச்சுதான் நம்மளுடைய அந்த வருடம் பூரா இப்படி இருக்குங்கிறது. ஸோ பஞ்சாங்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ரொம்ப முக்கியம். தினம்தோறும் பஞ்ச அங்கங்கள், திதி, கரணம், நட்சத்திரம், ராசி, கிரகங்கள் ஏதாவது சொல்லிட்டு வந்தா நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் தீரும். நம்மளுடைய கர்மாக்கள் குறைஞ்சுக்கிட்டே இருக்குமா. இப்ப கோயிலுக்கு போக சொல்றாங்க அப்படின்னா அங்க சும்மா போக சொல்லல. அந்த கோயில் கடவுளை நீங்க பாக்குறீங்களோ இல்லையோ, போய் மனதார வேண்டுறீங்களோ இல்லையா, அங்க கால் மிதிச்சா உங்க கர்மா கொஞ்சம் குறைஞ்சுக்கிட்டு நீங்க வீட்டுக்கு வைப்ரேஷன், அந்த ஆட்டோமேட்டிக்கா அந்த ஹீலிங் உங்களுடைய பாதத்தின் வழியா வரும். இது எல்லாம் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கோ. அதனாலதான் நிறைய பேர் கோயில் கோயிலா போறாங்கன்னு சொல்றீங்க. அப்ப சொல்றாங்க, நான் இவ்வளவு உழைக்கிறான், எனக்கு எதுவுமே கிடைக்கலாம், ஒண்ணுமே செய்யலாம், எல்லாம் கிடைக்குதுன்னு. அவன் ஆட்டோமேட்டிக்கா அவங்களை அறியாம சில விஷயங்கள் நல்லது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது எப்பவுமே எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி குட் வைப், நல்லதே நினைக்கணும், நல்லதே செய்யணும். ஏன் அப்படின்னா நம்ம வீட்டுல 24 மணி நேரம் பூஜை புனஸ்காரம் பண்ணுவோமா? இல்ல. தினம்தோறும் பூ வச்சு வழிபடுவோமா? கண்டிப்பா மாட்டோம். அத நம்ம சொல்றதுக்கு இல்ல. ஆனா கோயில்ல அந்த 3 கால பூஜை இருக்கா? ஓகே. அந்த 3 கால பூஜையிலே சாமிக்கு அபிஷேகம். எப்படி அபிஷேகம் பண்றாங்க? ஏர்லி மார்னிங் சூரியன் உதயம் ஆவதற்கு முன்பு பால், பன்னீர், தண்ணீர், விபூதி, சந்தனம், இளநீர், அனைத்து விதமான ஒரு விசேஷங்கள் அங்க நடக்குது. அப்போ அந்த தினம்தோறும் அது ஃப்ரெஷ் ஆயிட்டே இருக்கு. அந்த பூமியில சும்மா கட்டியிருப்பாங்களா கோயில்ல? அச்சாரம் சொல்லிட்டு நல்ல ஒரு அஸ்திவாரத்தை அங்க போட்டிருப்பாங்க. அங்க ஐம்புலன்கள் இருக்கிற மாதிரி பஞ்சலோகம் ஃபுல்லாமே அங்க இருக்கும். கண்டிப்பா சும்மா கட்டியிருக்க மாட்டாங்க. அப்போ இந்த சிலை எங்க இருக்கணுங்கிற ஒரு கட்டம் இருக்கு இல்லைங்களா, அந்த கட்டத்துல மைய புள்ளியில வச்சிருப்பாங்க. தமிழ் பஞ்சாங்கம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். பஞ்சாங்கம், பஞ்ச அங்கங்கள், பஞ்சாங்கம், பஞ்சாங்கங்கள், பஞ்சாட்சரம். நம்ம சிவனுடைய வேத மந்திரமே ஓம் நமக் சிவாயா அப்படிங்கிறதா. 5ங்கிறது. அதனாலதான் அங்க சூரியனை வச்சிருக்கு, அங்க குழந்தை, பூர்வீகம், புண்ணியம், ஸ்தானம் அனைத்தும் கொண்டு 5ல கொண்டு நம்மளுக்கு நிறுத்திருக்காங்க. ஒருத்தன் நல்லா மனசுக்குள்ள காதல் எண்ணம், அஃபெக்ஷன் வருதுன்னா அது 5 தான். கேட்டுக்கோங்க மக்களே. நீங்க நல்ல பூர்வீக சொத்தெல்லாம் அனுபவிக்கிறீங்கன்னா அது 5ஆம் இடம். 5 தான். 5 தான். உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணை அமைதுன்னா 7ஆம் இடம் இல்ல 5ஆம் இடம். நீங்க உடனே குழந்தை கிடைக்குதுன்னா 5ஆம் இடம். 5ஆம் இடம் நல்லா இருக்கணும். குந்தி தேவிக்கு ஸ்பாட்ல ஒரு குழந்தை வரம் கிடைச்சது. சூரியனுடைய பவர்ல அங்க சூரியனை வச்சிருக்காங்க. அதனாலதான் 5ஆம் இடம் சூரியனை 5ல வச்சு அந்த அனுகிரகம் இருந்தாதான் குழந்தைங்கிற குருவோடைய 9ஆம் இடம் வச்சிருக்காங்க. சூரியன் இல்லாம இந்த குழந்தை வராது. அப்ப புத்திர பாக்கியம் தான். இங்க பாக்கியத்தை கொண்டு 5ல வைக்கல. அப்ப புத்திர பாக்கியம் தானே சொல்றாங்க. 5க்கு அவ்வளவு பவர். அந்த 5 அங்கங்கள்
திதி, கரணம், நட்சத்திரம், ராசி இது எல்லாத்தையும் வச்சுதான் நம்ம பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்றோம். ஒரு ஜோதிடர் உண்மையா சொல்லணும்னா எல்லாரும் வந்து நீங்க தவறா நினைக்க வேண்டாம். ஒரு ஜோதிடர்கள் வந்து பஞ்சாங்கத்த முழுமையா படிங்க. பஞ்சாங்கம் தெரிஞ்சிருக்கணும். ஓகே. பஞ்சாங்கத்துல ஒவ்வொரு விஷயம் எடுக்க தெரிஞ்சிருக்கணும். சில பேத்துக்கெல்லாம் தெரியும். பஞ்சாங்கத்துல நேர காலத்த எடுக்க தெரிஞ்சுக்கணும். இன்னத்த நாள் கோச்சாரத்த எடுக்க தெரிஞ்சுக்கணும். இந்த டுடே வந்து நம்ம சாஃப்ட்வேர்ல பார்க்குறோம் கோச்சாரம். ஆனா அது பஞ்சாங்கத்திலேயே அந்த வருஷம் பூரா டே பை டே அப்ப 364க்கும் அந்த பஞ்சாங்கத்துல கோச்சாரம் இருக்கு. ஒவ்வொரு நாளும் சூரிய உதயம் எப்படி இருக்கு? இன்னைக்கு வந்து 6 மணி 10 நிமிஷம் 6 மணி ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு ஊருக்கு சூரிய உதயம் மாறும். அதன்படிதான் லக்னம் மாறும். இப்படி நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு இருந்துட்டு இருக்கு. ஒரு விஷயம் நல்லா சொன்னீங்க. எல்லாரும் வந்துட்டு கோவிலுக்கு போங்க, கோவிலுக்கு போங்க அப்படிங்கிறது சும்மா சொல்ல கிடையாது. அந்த கோவிலோட வைப்ரேஷனே அந்த கோவில்ல போய் நீ சாமியெல்லாம் கும்பிட வேணாம். அந்த கோவில்ல போய் மிதிச்சாலே போதும். அந்த கோவில்ல இருக்க வைப்ரேஷன் அதாவது கோவில் கட்டும்போது நெறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. அந்த கோவில்ல டெய்லி நடக்கக்கூடிய அபிஷேகங்கள் சொன்னீங்க. ஃபுல் 3 அபிஷேகம். நேரமும் அபிஷேகம் நடக்குது. அப்போ வந்து அங்க ஒரு குட் வைப், ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குங்கிறதுக்காக கோயிலுக்கு போணும். சூரிய அஸ்தமிக்கும் நேரமும் வந்து பூஜை பண்றாங்க ஆமா, இல்லையா? ஆமா. திரை போட்டு ம். சூரியன் வந்து பிரகாசமா இருந்து அஸ்தமனம் ஆக போகுது. அப்ப திரை போட்டுருவாங்க. திரை போட்டு திரும்பவும் வைப்ரேஷன் அதிகப்படுத்துவாங்க. அதே மாரி நம்ம இரவுன்னு சொல்லிட்டு நிலவொளி வரும் நேரத்தில் இப்படி இயற்கையோட ஒன்றி அந்த வேலை நடந்துகிட்டே இருக்கும் கோயில்ல. நம்ம வேலைகள் நம்ம எப்படி பண்ணுவோம்? ஒரு நாள் நம்மளுக்கு முடியலன்னா செய்வோம். அப்ப கோவில் போறது அவ்ளோ சிறப்பு. கோயில்ல வந்து அந்த வைப்ஸ் நம்மளுக்கு கிடைக்கிறதுனால, உங்களுக்கு நல்ல விஷயங்கள், நம்மளை அறியாம கர்மாக்கள குறைச்சுட்டே வாங்க. டே பை டே ஒவ்வொரு கர்மாக்கள் நம்மளை பின்தொடர்ந்துகிட்டு தான் வருது. அது வந்து இல்லன்னு யாராலயும் சொல்ல முடியாது. அத குறைக்கக்கூடிய ஒரு இடம் பார்த்தீங்கன்னா கோயில். அப்ப வந்து தொடர்ந்து கோவிலுக்கு போனோம்னா, நம்மளோட கர்மாக்கள்லாம் குறையும் அப்படிங்கிறதையும் கண்டிப்பா சொல்லியிருக்கீங்க. அதுல வந்து ஆணித்தரமான ஒரு எல்லா உண்மை. ராசிக்காரர்களுக்கும் அப்படிதான். இதுல எல்லாருக்கும். ராசி கிடையாது. மனிதர்கள். ஓகே. பார்த்தீங்கன்னா, மனிதர்கள் அதுல இந்த ராசி, இந்த லக்னம், நட்சத்திரம் எல்லாம் இறைவனால் படைக்கப்பட்டது. அப்ப எல்லாத்துக்கும் உணர்வுங்கிறது ஒண்ணு. இப்ப இந்த ராசிக்கு ஒரு கோயில் பலம் அப்டின்னா, எல்லா ராசிக்கும் பலம் இல்லையா? அப்படி கிடையாது. இப்ப நம்மளுக்கு தனிப்பட்ட பெயர் இருக்கு. அதுல வந்து அடிப்படையில நம்ம நட்சத்திரத்துக்கு ஒரு கோயில். அங்க போனா ரெட்டிப்பான ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த பேசிக்ல தான் நம்ம அந்த மாரி ஒரு கோயிலும் தேர்ந்தெடுக்கிறோம். இத விட குலதெய்வம். நம்ம முன்னோர்கள் நம்மளுக்கு அப்படியே வழி வழியா கொண்டு வந்து வச்சுட்டு இருக்கக்கூடிய தெய்வம். அந்த தெய்வம் என்னன்னா, நம்ம குடும்பத்த நம்ம எப்படி நம்ம அப்பா, அம்மா நம்மள பாதுகாக்குறாங்க. அதே சேம் பேசிக்ல தான் அந்த குலதெய்வம் நம்மள அப்படியே வழிகாட்டலா கொண்டு போகும். எந்த விஷயம் பண்றதுக்கு முன்னாடி குலதெய்வத்துக்கு குலதெய்வத்துக்கு அப்புறம் தான் தெய்வம். தெய்வம் என்ன சொல்லுது? "உன் குலதெய்வத்த நீ வணங்கிட்டு வா. அப்ப என்னோட அருள் ஈஸியா கிடைச்சிரும்" அப்படின்னு. அப்ப அந்த பேசிக்ல. அப்ப நம்ம புத்தாண்டு அப்படிங்கிறது, எல்லா புத்தாண்டையும் நம்ம நல்லது. அப்ப இதுல பார்த்தீங்கன்னா, முதல் நாள் ஜனவரி மாதம் அப்படிங்கிறது முதல் நாள். இந்த முதல் நாள் வந்து ஒரு வருஷத்தை கடந்து, இன்னொரு வருஷத்துக்கு அடி எடுத்து வைக்கக்கூடிய ஒரு நாள். அப்ப என்ன அப்படின்னா, அந்த வருஷம் பூரா இருக்கக்கூடிய நல்லது, கெட்டது நம்ம கடந்து வந்துட்டோம். இனிமேல் நம்ம வந்து கரெக்ட் ஆவோம் அப்படின்னு மனதைரியம், உடல் தைரியம் எல்லாத்துலயும் நம்ம கொண்டு போகிறது தான் அந்த புத்தாண்டு. புத்துணர்ச்சியா இருக்கக்கூடிய ஒரு ஆண்டு. அப்ப இந்த ஆண்டுல வந்து 2026 நம்ம அது வந்து 2025 வந்து நம்மளுக்கு இறந்த காலமா போயிடுச்சு. அப்ப இப்ப இருக்கக்கூடிய நிழல்காலம். இந்த நிழல்காலத்தை, எதிர்காலத்தை எப்படி கொண்டு போகுறதுங்கிறது தான் சில ராசிகளுக்கு உண்டான அமைப்பு. ஓகே. அப்ப வந்து 2026ஆம் ஆண்டு வந்து இந்த ராசி, அந்த ராசிலாம் கிடையாது. எல்லாருமே கோவிலுக்கு போய் கடவுள வணங்குனா போதும். அதுதான் உண்மையான விஷயம். கோயிலுக்கு போற விஷயத்த ரெகுலர் பண்ணிக்கணும். கண்டிப்பா. அதனால தான் மாசம் மாசம் குலதெய்வம். இப்ப திதிகள்லாம் வந்து இப்ப 30 நாள் 30 விஷயத்த வச்சிருக்காங்க. ஏன் அப்டின்னா, அதுல ஏதா ஒண்லயாவது நம்ம செய்யணும். பிரதோஷத்த வழிபடு, சஷ்டிய வழிபடு, சதுர்த்தி, திரியோதசி இந்த மாரி திதிகளையாவது நீங்க வந்து ஏதாவது விஷயம் கொண்டு வரணும். இப்ப திருவோண விரதமெல்லாம் இருக்கு. ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு பலம் இருக்கு. அதே மாரி ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒரு நட்சத்திரத்த வந்து தை மாசத்துல என்ன நட்சத்திர வலிமைன்னா பூசம். இப்போ ஒவ்வொரு மாசத்துக்கும் இருக்கு. அப்ப பூசம். அப்ப தைப்பூசம். வணக்கம் அக்கா. வணக்கம். தொடர்ந்து ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த 2026ஆம் வருடம் எப்படி இருக்கும்? என்ன மாதிரியான வந்துட்டு சவால்கள் எல்லாம் அவங்க பார்க்க போறாங்க? எந்த விஷயத்துல வந்துட்டு டாப் பொசிஷன்ல போய் நிக்க போறாங்க? அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். ஸோ
இரண்டாவதாக இருக்கக்கூடிய ரிஷப ராசிக்காரர்கள், அதான் ரிஷப ராசிக்கு சொந்தக்காரர்கள் 2026ஆம் வருடம் எந்தெந்த விஷயங்கள்ல உங்களுக்கு ஜாக்பாட் அடிக்க போகுது, உங்களுக்கு தான் இந்த வருஷம் அப்படின்னு இருக்க போகுது, எந்தெந்த விஷயத்துல அவங்க வந்து ரொம்ப கவனமா இருக்கணும்? ஆமா, பெண்களுக்கு தான் எப்பவுமே வந்து ரிஷபங்கிறது பெண்கள் தான். பெண்களுக்கு ரொம்ப அங்க வந்து லக்ஷ்மி நாராயணன் இருக்காரு. நம்ம லக்ஷ்மி, அதுக்கப்புறம் ஸ்ரீமன் நாராயணன். இவங்க 2மே கலந்தது வந்து லக்ஷ்மி நாராயணன். அப்போ அவங்க அந்த ரிஷபம் 2026 நீங்க கூட்டுத்தொகை நெறைய பேர் நியூமராலஜி பார்ப்பாங்க. ஒவ்வொரு விதமா பார்ப்பாங்க. நான் வந்து 2026 கூட்டுத்தொகையே 10 வெளி உலகத்துக்கு வருவாங்க. நெறைய பேர் வந்து சொந்த தொழில் செய்வாங்க. சும்மா கத்துக்கிட்டு இருப்பாங்க. நானும் வெளில வரேன்னு வருவாங்க. இல்ல கத்துக்கிட்டு வீட்ல முடங்கி கிடக்கிறவங்கலாம் இந்த கட்டத்துக்கு பிப்ரவரிக்கு மேல சூப்பரா வெளி உலகத்துக்கு வர்றதுக்கு எழுதி வச்சுக்கோங்க. 100% நீங்க தனித்துவம் நீங்க வந்து நிறைய தனித்துவமா இயங்க போறீங்க. ஓகே. இவங்க வந்து தனித்துவமா ரிஷபராசிக்காரர்கள் தனித்துவமா தெரிய போறாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டீங்க. எதுல? அவங்க செய்ற தொழில்லயா? இல்ல வீட்லயா? ஏதாவது ஒரு பொசிஷன்ல ஒரு இடத்துல இருந்துட்டே இருப்பாங்க. ப்ரமோஷன் வேணும். நான் பண்ற ஹார்ட் ஒர்க்குக்கு வந்துட்டு எந்த விதமான ஒரு இதுவுமே ஒரு ஒரு அங்கீகாரமே கிடைக்கல அப்படிங்கிறவங்க, எந்த எந்த இதுல வந்துட்டு அவங்க அவங்க தனித்துவம் எந்த செய்வாங்க? தொழில் செய்றாங்களோ, டெய்லரிங்கு, ஃபுட்டு கடை, இல்ல எங்கேயாவது போய் வியாபாரம் பண்றாங்க. எல்லாத்துலயுமே வந்து ஒரு சூப்பர் பவர் அவங்களுக்கு கிடைக்கும். ஓஹோ! இப்ப நீங்க ஒரு ஐடி ஃபீல்ட்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அங்க உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். இல்லாட்டி வந்து இன்கிரிமென்ட் கிடைக்கும். ஒரு நல்ல பேர் கிடைக்கும். இவ்ளோ நாள் வந்து என்ன பண்ணாலும் அந்த எஃபெக்ட் வந்து உங்கள வெளிக்காட்டாது. இப்ப வெளிக்காட்டக்கூடிய ஒரு யோகம் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. அப்ப இந்த 2026ல உங்களுக்கு யார் துணை நிற்பாங்க அப்டின்னா, லக்ஷ்மி நாராயணன். லக்ஷ்மி நாராயணன். நாராயணன். அப்ப ஓகே. ஜோடியா இருக்காங்க. ஸ்ரீமன் நாராயணன். அனைத்து ஜாலத்தையும் செய்யக்கூடியவர். அப்ப உங்களுக்கு மாற்றங்கள் அதிகமாக இருந்துகிட்டே தான் இருக்கும். இதுல வந்து உங்களுக்கு தொழில் முன்னேற்றம் கிடைக்கும். கல்வி அறிவு மெயினான விஷயம் வந்து கல்வி மேம்பாடு. ஆ படிக்கிறது அது தொழில் கல்வியா படிக்கலாம். இல்ல நம்ம நம்ம கல்வி படிச்சத அதை பயன்படுத்தலாம். இப்ப வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து டெய்லரிங் கத்துருப்பாங்க. எம்ப்ராய்டிங் போட தெரியாது. அத வச்சா தான் நான் பெரிய ஆளாக வர முடியும் அப்டிம்பாங்க. அவங்கெல்லாம் வந்து திரும்ப திரும்ப ஏதோ ஒரு செய்கையின் மூலியமாக கல்வியை மேம்படுத்திக்குவாங்க. ஆஹா! அது ஓகே. ஒரு சூப்பரான ஒரு விஷயமா அவங்களுக்கு வரும். அதுல ஒவ்வொரு ராசியினருக்கும் சொல்றது 3 மாதத்திற்கு ஒரு முறை அவங்களுடைய குலதெய்வம். இப்ப குழந்தைகள் இருக்காங்க இல்லையா? இப்ப குழந்தைகளுக்கு நம்ம எப்படி சொல்றது அப்படின்னா, 3 மாசத்துக்கு ஒரு தடவ இந்த திருஷ்டி கழிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அப்படி திருஷ்டி கழிங்க. புதுமண தம்பதிகளுக்கு எங்கேயாவது ஒரு பக்கம் ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸா அவங்கள ஒரு கோயிலுக்கு சொல்லுங்க. இல்ல இந்த ஆற்றோரத்துல இருக்கக்கூடிய ஒரு கோயிலுக்கு போயிட்டு வர சொல்லுங்க. இல்ல வனம் சார்ந்த ஒரு கோயிலுக்கு போயிட்டு வர சொல்லுங்க. இப்படி 3 மாசத்துக்கு ஒரு தடவ அவங்க போயிட்டு வந்தாங்கன்னா, அந்த இப்ப ஒரு நாடே இருக்கு. இந்த நாட்டுல இருந்து இந்த நாட்டுக்கு ஒரு 3 மந்த்ஸ் ஒன்ஸ் வர்ற மாரி அவங்க ரெஃப்ரெஷ் ஆயிடுவாங்க. இது வந்து இந்த வருஷத்துல எந்த வருஷமானாலும் இத ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது, அவங்களுடைய பிரச்சனைகள் அந்த இடத்துக்கு போனோனே மாறிடும். ஓகே. ஸோ இவ்ளோ விஷயங்கள் இருக்கு. இப்ப ரிஷபராசிக்காரர்கள் அப்படின்னு சொன்னாலே வந்துட்டு, இந்த வருடம் வீடு வாங்கவோ, இல்ல தங்க நகைகள் வாங்கவோ வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா சுக்கிர பலம் அங்க அதிகம். ஓ! இந்த இப்ப வருஷம். இந்த வருஷம் சுக்கிர பலத்த அதிகப்படுத்தக்கூடிய ஒரு இது. ஏன்னா நான் லக்ஷ்மி, லக்ஷ்மினா பணம். அப்ப பணம் உங்களுக்கு வந்து பெரும் பணம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது வந்து தங்கம் நீங்க பேங்க்ல வச்சிருந்தாலோ, எதானா கொஞ்சம் கொஞ்சமா மீட்கிறதுக்கு. இப்ப எடுத்தோனே மீட்பீங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா உங்க மைண்டுக்கு அவ்வளோதான் அப்படிங்கிறது இல்லாம மறுபடியும் மீட்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. கூட்டு சொத்து இருக்கு இல்லையா? ஒரு கூட்டா ஒரு சொத்து இருக்கு. அதுலேருந்து எங்களுக்கு எதுவும் வரலங்கிறவங்களுக்கு வரும். கண்டிப்பா. கைக்கு வந்துரும். கூட்டு சொத்துல கொஞ்சமாவது அனுபவிப்பாங்க. ஏதாவது ஒரு பத்திரம் நிவர்த்தி ஆயிடும். இல்ல யார்கிட்டயோ குடுத்த பணம் கண்டிப்பாக இந்த வருஷத்துல அவங்களுக்கு வரும். அது எப்ப வரும் அப்டின்னா, ஜூன் மாசத்துக்கு மேல. ஓகே. கணவன் மனைவிக்குள்ள கண்டிப்பா எப்படி இருக்கும் ஒற்றுமை உறவு? இருக்கும். ஏன் ஓகே. அப்டின்னா, குரு பகவான் அங்க போய் பார்க்கணும். அப்போ 3ஆம் இடம் யாராவது சேர்த்து வச்சுருவாங்க. உங்களுக்கு அட்வைஸ் குடுப்பாங்க. இந்த அட்வைஸ நீங்க கேட்பீங்க இந்த தடவ. ஏன்னா சுக்கிர பலத்த அதிகப்படுத்துது. அப்ப சுக்கிரன்ங்கிறது கலஸ்திர காரகன் இல்லையா? என்னைக்கும் அது சண்டையும் அதுதான். ஒரு ஒற்றுமை அந்த மாரி ஒரு அமைப்புல தான். அப்போ உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் 3ஆம் இடத்துல, அவருக்கு நீங்க 11ஆம் இடம். அப்ப லாபத்த தான் குடுப்பாரு. அப்ப இந்த இடம் வந்து உங்களுக்கு ஒரு வாய்ப்ப குடுத்துச்சுன்னா, இங்க நீர்நிலையில இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு மனோகாரகன். மனதை சுத்தப்படுத்தி உங்களுக்கு குடுக்கும். ஒற்றுமை நிகழும்.
சொத்துகள் சேரும், சுக்கிர பலம் அதிகரிக்கும். இவங்க வந்து ஸ்ரீமன் நாராயண கும்பிட்டு வரணும். சூலினி தேவி மெயினா விஷயங்கள் சூலினி. இந்த சூலினி தேவி அப்படிங்கக்கூடிய ஒரு அம்மன் இருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப பலம் பொருந்தியவங்க. அவங்க எங்கேயாவது ஒரு கோயில்ல இருக்காங்களான்னு பாருங்க. இல்ல ஓம் சூலினி தேவியே நமகன்னு சொல்லுங்க. அதுவும் உங்களுக்கு ரொம்ப பலமா இருக்கும். சிறப்பு. சார், ரிஷபராசிக்காரர்கள் எந்தெந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும்? ஆ இன்வெஸ்ட்மென்ட். ஓ, இன்வெஸ்ட்மெண்ட்ல. இப்ப என்னன்னா, பெண்களுக்குள்ள பெண்களே இன்வெஸ்ட்மென்ட். நீங்க இப்போ ஒரு தொழில் செய்றீங்க, இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம். ஓகே. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஒருத்தர நம்பி போடாதீங்க. இத குடு நான் உனக்கு வந்து பெரிய லெவல்ல உனக்கு பண்ணி தரேன். அடுத்தது, உங்க நகைய இன்னொருத்தர்கிட்ட குடுத்து அடமானம் வைக்காதீங்க. அவங்க நகைய நீங்க வந்து அடமானம் வைக்காத மீட்கவே முடியாது. அந்த விஷயத்துல வந்து கவனமா இருக்கணும். அடுத்தது, சும்மா ஜாமீன் போடாதீங்க. ஒருத்தருக்கு நடுவுல நிக்காதீங்க. அது கவனமா இந்த வருஷம். ஏன்னா நீங்க ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த அனுபவத்த எல்லாம் தாண்டி தான் வந்திருப்பீங்க. அது இந்த வருஷம் அந்த கேட்டகரி வருது. அப்ப உங்களுக்கு அக்டோபர், நவம்பர்ல எது வச்சிருக்கீங்களோ அதுல டாப்ல கொண்டு வந்து இந்த வருஷத்துல நிறுத்திரும். ஓகே. அப்ப ஸ்டார்ட்டிங் பிப்ரவரிக்கு மேல ஒரு பீக் குடுக்கும். ஓ, ஓகே. ஓகே. உடல் நிலையில அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜூன், ஜூலைலலாம் கொஞ்சம் உடம்ப வந்து அப்பப்ப டல்லா இருக்குது. ஓகே, ஓகே. ஸோ, ரிஷபராசிக்காரர்கள் இப்ப திருமண தடை அப்படின்னு சொல்லுவாங்க. நெறைய பேருக்கு திருமண தடைகள்லாம் இருக்கும். அதெல்லாம் சரியாகுமா இந்த ஆமா. ஓகே. 2000? நெறைய பேத்துக்கு குழந்தை வாய்ப்பும் சரி குடுக்கும். திருமண தடையும் உங்களுக்கு நிவர்த்தி பண்ணும். அப்போ எல்லாரும் வந்து திருமண தடைக்கு நெறைய கோயில்கள் சொல்லியிருப்பாங்க. இந்த கோயிலுக்கு போ, அந்த கோயிலுக்கு போன்னு. என்ன பொறுத்தளவுக்கு நான் ஒரே கான்செப்ட் தான் சொல்வேன். மஞ்சள் பிள்ளையார் எந்த காரியம் சித்தியாகலையோ, அந்த காரியத்துக்கு மஞ்சள் பிள்ளையார் பிடிங்க. அத ஒரு 9 நாள் வழிபடுங்க. அத செடிக்கு போடுங்க. இத ஒரு 9 முறை பண்ணுங்க. உங்க காரியம் சித்தியாகும். சிறப்பு. ஸோ, மஞ்சள் என்பது இல்லாத மங்களம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. மஞ்சள், குங்குமம் அப்புறம் தான் வந்து குங்குமம், விபூதி கொண்டு வராங்க. மஞ்சள் குரு. மஞ்சள் தான் எல்லா விஷயத்தையும் கொண்டு வர்றது. பொன்னவன் சொல்லுவாங்க. ஓகே. ஸோ, ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த 2026 வருடம் வந்துட்டு எப்படி இருக்கும்? என்னென்ன விஷயங்கள்ல கவனமா இருக்கணும்? லக்ஷ்மி நாராயணன், அதுவும் சூலினி தேவி இவங்கள வழிபட்டா போதும், எல்லா சௌபாக்கியமும் கை வந்து சேரும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.